Dear friends அருமையான தேவனுடைய பிள்ளைகளே and beloved brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதர சகோதரிகளே, it's my great joy to welcome you to our program Miracle Evening. அற்புத வேளை என்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். Where you can expect your miracle. உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம், பெற்றுக்கொள்ளலாம். God will do great miracles in your life throughout this program. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது தானே தேவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை செய்யக்கூடும். Today we see lot of deception taking place. நாம் வாழக்கூடிய இந்த கடைசி நாட்களில் अनेक விதமான மாயங்கள் காணப்படுகிறது. Especially in our Christian world. கிறிஸ்தவ உலகத்திலே கூட இந்த மாய்மாலங்கள் நிறைந்த காரியங்கள் காணப்படுகிறது. One side devices of devil is increasing like anything. பிசாசுனுடைய தந்திரங்கள் உபாயங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. Antichrist அந்திகிறிஸ்துவினுடைய செயல்பாடுகள் and many other evil forces are at the rise at the peak. अनेक விதமான தீய காரியங்கள் பெருகி கொண்டே இருப்பதை பார்க்க முடிகிறது. And we are going to see from the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இந்த காலங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம். In this perilous time, how we can sustain, how we can live a life of faithful towards God. தேவனுக்கு உண்மையான பிரியமான வாழ்க்கையை இந்த கொடிய காலங்களின் மத்தியில எவ்விதமாக வாழ வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம். Beware of deception. வசனம் விவிதமாய் சொல்கிறது, கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருப்பீர்களாக. Beware of deception. கொடிய காலங்களை குறித்து அறிவாயாக என்று வசனம் சொல்கிறது. Do not heed to the lies of devil. பிசாசுனுடைய பொய்யுக்கு தந்திரங்களுக்கு உபாயங்களுக்கு இடம் கொடாதீர்கள் என்று வேதம் சொல்கிறது. As it is written in the word of God, 2 Timothy chapter 3 verse 1 to 9. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் இவைகளை குறித்து தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. But know this, in the last days perilous times will come. இவ்விதமாக பவுல் சொல்கிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. For men will be lovers of themselves. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், Lovers of money. பணப்பிரியராயும், Proud. வீம்புக்காரராயும், Blasphemers. அகந்தை உள்ளவர்களாயும், Disobedient to parents. தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், Unthankful. நன்றி அறியாதவர்களாயும், Unholy. பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், Unloving. சுவாப அன்பில்லாதவர்களாயும், Unforgiving. இணங்காதவர்களாயும், Without self-control. அவதூறு செய்கிறவர்களாயும், Haughty spirit. இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், Lovers of pleasure rather than lovers of God. தேவனை நேசிப்பதற்கு பதில் சுகபோக பிரியராயும் இருப்பார்கள் என்பதை சொல்கிறது. And many more things are written in this passage. இந்த வேத பகுதியில் இன்னும் அதிகமான காரியங்களை பவுல் பட்டியலிடுகிறதை பார்க்கிறோம். How we can sustain in times like this. இவ்விதமான கொடிய காலங்கள் மத்தியில் நாம் எவ்விதமாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். We see people are becoming lovers of themselves, self-centered, self-oriented, self-focused. இந்த கடைசி நாட்களில் மனுஷர்கள் தற்பிரியராய், தங்களுடைய சுயத்தை பிரியப்படுத்துவதாய், சுய இச்சைகளை தேடுகிறவர்களாய், சுயத்தை நாடுவதாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். Lovers of money. பண பிரியராய், பணத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். And we know lovers of money, when we love the money, what will happen? நாம் பணத்தை நேசிக்கும் பொழுது என்ன காரியங்கள் நமக்கு நேரிடும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். As it is written in the word of God, தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. 1 Timothy chapter 6 verse 10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது. For the love of money is a root cause of all evil things. வேதம் தெளிவாய் எடுத்துரைக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுகிறது. For which some have strayed from the faith
because of their greediness. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி காணப்படுகிறார் என்று சொல்கிறது. Pierced themselves through many sorrows in their life. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். We need money. நமக்கு பணம் தேவைதான். But we should not become greedy towards the money. ஆனால் பண ஆசை, பணத்தை குறித்த பேராசை கொண்டவளா இருக்க கூடாது. When we run behind the money, it is a root cause of all the evil things. பணத்திற்கு பின்பாக பணத்தை அடைவதற்கு அதையே லட்சியமாக கொண்டு ஓடும் பொழுது அது எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. And we need to understand and guard ourselves how we can stand faithful in these perilous times. ஆகையினால் இந்த கொடிய காலங்களிலே நம்ம எவ்விதமாக காத்துக்கொள்ள வேண்டும், எவ்விதமாக நிலைத்திருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்தவளாய் காணப்பட வேண்டும். We are seeing people are losing their holiness. பரிசுத்தமற்றவளாக பரிசுத்தத்தை இழக்கக்கூடிய காலத்துல மக்கள் இருப்பதை பார்க்கிறோம். Without self control. அவர்கள் சுய அடக்க இச்சை அடக்கம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். One side the devil's devices are increasing. If we are not strong enough in our spiritual life, we cannot face them. நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசுடைய தந்திரங்கள் உபாயங்கள் அநேகமாக பெருகுகிறது, நம்மை விழத்தளவைகளாக அவைகள் இருக்கிறது. ஆகையினால் நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். Lovers of pleasure than lovers of God. தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள், சுகபோக பிரியராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. Immorality is taking place. ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Moral decline is taking place. அவர்கள் தங்களுடைய ஒழுங்கிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில சீர்கெடுகிறதை பெருகிறதை பார்க்கிறோம். That is why God is telling, beware of the deception, do not heed to the lies of devil. ஆகையினால் தான் தேவன் நம்மை எச்சரிக்கும்படியாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்து அவைகளுக்கு ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு உணர்த்துகிறார். And if we want to be strong in the Lord, நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளாக பலனோடு கூட இருக்க வேண்டும் என்றால், and if we want to stand faithful to God, தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால், then we need to have 1 Corinthians chapter 12 verse 10. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. To another discerning of spirits. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறியக்கூடிய கிருபையை தருகிறார் என்று வசனம் சொல்கிறது. Out of these 9 gifts, one is spirit of discernment we need to have. இந்த வேத பகுதி 9 விதமான ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்கிறது. அதுல ஒரு காரியம் தான் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த வரம். If we don't have spirit of discernment, we will not be able to discern, we will not be able to understand, we will not be able to know how the deception taking place. இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய இந்த தன்மை வரம் நம்மிடத்தில் இல்லவென்றால், இந்த கடைசி காலங்களை குறித்து, பிசாசுடைய தந்திரங்களை குறித்து, உபாயங்களை குறித்து, மனிதனுடைய பல்வேறு விதமான ஆவிகளை நாம் உணராதவர்களாக காணப்படுவோம். My dear friends and beloved brothers and sisters, என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, மகனே மகளே, and the children of God, தேவனுடைய ஜனத்தாரே, and the servants of God, தேவனுடைய ஊழியக்காரரே, and the body of Christ, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாரே, we need to have the spirit of discernment. ஆவிகளை பகுத்தறியக்கூடிய தன்மையுடையவளாய் காணப்பட வேண்டும். That is so important. It is our spiritual tool to defend ourselves against all the devices of the devil in this perilous times. இந்த கடைசி காலங்களில் பிசாசுடைய தந்திரங்களை, உபாயங்களை அறிந்து கொள்ளவும் எதிர்கொள்ளவும் இந்த ஆவிகளை பகுத்தறியக்கூடிய இந்த வரத்தை உடையவளாக, அந்த தன்மை பெற்றவளாய் நீங்களும் நானும் காணப்படுவது அவசியமாய் இருக்கிறது. Because as the word of God says in 1 Corinthians chapter 14 verse 29, 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தர் வார்த்தை விதமாய் சொல்கிறது. Let 2 or 3 prophets speak and let others judge, or in other translation, weigh the prophecies.
தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம், மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். வேறு ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டால் தீர்க்க தரிசனத்தை நிதானித்து பாருங்கள் என்று இந்த வசனத்துக்கு அர்த்தம் கொள்ளலாம். And 2 Corinthians chapter 2 verse 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16 வசனம் விதமாய் சொல்கிறது, Let Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. பவுல் விதமாய் சொல்கிறான், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Hallelujah. 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 How beautifully Paul is telling in 2 Corinthians chapter 2 verse 11, my friends, my brothers and sisters, we are not ignorant of the devices of devil. We are not at all ignorant. இவ்விதமாக அழகாக பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்கிறான், பிசாசுடைய தந்திரங்களை அறியாத அளவுக்கு பேதைகளாக இல்லை. நீங்களும் நானும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசுடைய தந்திரங்களை அறிந்திருக்கக்கூடிய அறிவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். Why he is able to tell with that confidence? இந்த நிச்சயத்தோடு கூட எப்படி பவுலால் சொல்ல முடிகிறது? Because he knew times gonna come where we need to be rooted in the word of God. அவன் ஒன்றை நன்றாய் நிச்சயமாக அறிந்திருந்தான், கடைசி காலங்கள் கொடிய காலமாய் இருக்க போகிறது. ஆகையினால் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருத்தலின் அவசியத்தை உணர்ந்தவனாய் இருக்கிறான். These are the perilous times. இது கடைசி காலம், கொடிய காலம் என்பதை நன்றாய் These are the அறிந்திருந்தான். last days. இது கடைசி காலம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். And everywhere we see evil things are happening. எல்லா இடங்களிலும் நான் பார்க்கக்கூடிய காரியம் தீமையானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. And if we are not having the spirit of discernment to understand, இந்த கடைசி காலம் கொடிய காலம் என்கிற ஆவிக்குரிய பகுத்தறிவு நமக்கு இல்லை என்றால், we can be easily slipped off. We can knock out. நாம் அவ்விதமான நிலையை உணராது இருக்கும்னால் நாம் எளிதாக ஆவிக்குறையிலிருந்து தள்ளப்படலாம், ஓரங்கட்டப்படலாம், நம் கீழே விழத்தள்ளப்படலாம். No shortcuts, my dear friends. கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த விதமான குறுக்கு வழிகளும் இல்லை. That means God wants us to be deeply rooted in the word of God. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையில ஆழமாக நிச்சயமாக வேரூன்றி காணப்பட வேண்டும். When you read the word of God, நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கும் பொழுது, when you heed to the voice of the Holy Spirit, பரிசுத்த ஆவியுடைய சத்தத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, and when you obey to the Holy Spirit, பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, Holy Spirit will lead you. பரிசுத்த ஆவியினர் உங்களை நிச்சயமாய் வழி Holy நடத்துவார். Spirit will guide you. பரிசுத்த நிச்சயமாக உங்களை And கரப்படுத்தி out of நடத்துவார். those 9 gifts, one among them, spirit of discernment, will be activated in you. பரிசுத்தாவை நமக்கு கொடுக்கக்கூடிய 9 வரங்கள ஒரு வரம் தான் ஆவிக்குரிய பகுத்தறிவு வரம். அதை கர்த்தருடைய வாழ்க்கையில செயலாக்குவார். Your spiritual eyes will be open. உங்கள் ஆவிக்குரிய கண்கள் தெளிவடையும், திறக்கப்படும். And in the spiritual dimension, you will be able to see all the deception, all the lies of devil which is happening in today's world. இந்த கடைசி கால உலகத்தில் எவ்விதமான தந்திரங்கள் பிசாசை ஏற்படுத்துகிறான், எவ்விதமாக மக்களை விழத்தள்ளுகிறான் என்பதை நீங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில ஆவிக்குரிய மண்டலத்தில் நிதானித்து உணரக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Glory to God. உமக்கு மகிமை உண்டாவதாக. We should not be ignorant of the schemes of the enemy. பிசாசுன தந்திரங்களை உபாயங்களை அறியாத பேதைகளாக நாம் வாழக்கூடாது. It says in Ephesians chapter 4 verse 27, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, do not give room to the devil. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. And how we will be able to do this? இதை இடம் கொடாமல் இருப்பது என்றால் என்ன, அதற்கு அதை எப்படி செயலாக்க வேண்டும் என்றால், How we can protect ourselves? நம்மை நாம் எப்படி இவ்விதமாக தற்காத்துக் கொள்ள முடியும் என்றால், And how we can fight this war and still we can stand firm. அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை எவ்விதமாக எதிர்த்து போராட்டு நாம் தேவனுக்குள்ளாக எவ்விதமாக தொடர்ந்து நிலைத்திருக்க முடியும் என்றால், Spirit of discernment must be activated in our life. நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்துல தானே ஆவிகளை பகுத்தறியக்கூடிய இந்த கிருபை வரம் செயலாக்கப்பட வேண்டும். So many children of God,
அநேக தேவனுடைய பிள்ளைகள் getting deceived through the gadgets, அவர்கள் இந்த உலகத்துல காணப்படுகிற நவீன பொருட்களினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். through the internet, அவர்கள் இந்த இணையத்தின் வாயிலாக வஞ்சிக்கப்படுகிறார்கள். through the social media. அவர்கள் இந்த சமூக வலைதளங்களால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். We are living in a world of technology. இந்த தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But other side he is throwing arrows after arrows after arrows through the media, through the technology. இந்த தொழில்நுட்பம், இந்த இணையம், இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் பிசாசு அநேக ஆக்கினைகளை, அநேக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர் தீவிர செயலாற்றி கொண்டே இருக்கிறார். And if we are not strong in our faith, நீங்களும் நம்முடைய விசுவாசத்துல உறுதியாக இல்லாதிருப்போம் என்றால், and if we are not strong and rooted in our prayer life and in the word of God, we can easily become prey to the enemy. நீங்களும் நானும் ஜெபத்திலும் வேதவாசிப்பிலும் தேவனுடைய சார்ந்திருப்பிலும் தரித்த உறுதியாக இல்லாமல் இருந்தால் பிசாசுடைய ஆக்கினைகளுக்கு ஆளாகி நாம் இடர்களாக இருப்போம். He is roaring like a lion whom to deceive. யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிற கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல இருக்கிறான். I can assure you we can defeat the enemy. ஆனாலும் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக பிசாசை மேற்கொள்ள முடியும், தோற்கடிக்க தேவன் நமக்கு பலம் தருவார். Once the spirit of discernment is activated, you will be able to sense, you will be able to understand, because your spiritual eyes will be open and you will know the work of devil, how it is happening, and you will easily break them. You will be easily able to overcome and come out of it. ஆவிக்குரிய பகுத்தறிவை தேவனோட வாழ்க்கையில செயலாக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவைகள் செயல்பட தொடங்கும் பொழுது பிசாசுடைய தந்திரங்களை எளிதாக உங்களை கண்டுகொள்ள முடியும். இந்த கடைசி காலங்கள், கொடிய காலங்கள் எவ்விதமாக இருக்கும், உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் எவைகள் என்று அறிந்து கொண்டு அவைகளை எதிர்த்து, அவைகளை போராட, அவைகளை நிர்மூலமாக்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். The more attacks, அநேக விதமான ஆக்கினைகள் இருந்தாலும், that much more we need to become serious in our spiritual life, in our walk with God. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆக்கினைகள் எவ்வளவாக பெருகிறதாலும் அதை காட்டிலும் உறுதியாக, வீரமுடையவர்களாக, தீரமுடையவர்களாக காணப்பட கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து இருக்க வேண்டும். தேவனுக்குள்ளாக நீங்களும் நானும் விசுவாசத்துல உறுதியாக காணப்பட வேண்டும். We should not give any loophole from our side. If it is there, we can pray, we can ask Holy Spirit's guidance, and He will strengthen, and that weakness will become strong. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை பிசாசு நம்மை விழத்தள்ளுவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய ஏதாகிலும் குறைகள், பிழைகள், பாவங்கள் இருக்கும் என்றால் அவைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த குறைகளை ஆண்டவர் நிவர்த்தி செய்ய, சரியாக பலப்படுத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் பலப்படுத்துவதனால் நீங்கள் நிச்சயமாக ஆக்கினைகளுக்கு இடம் கொடாதபடிக்கு பிசாசை எதிர்க்க தேவன் உதவி செய்வார். Beware of deceptions. கடைசி காலங்கள் கொடிய காலங்கள் என்பதை அறிந்திருப்பீர்களாக. Wherever you are, just surrender your life to God. நீங்கள் எங்க இருந்தாலும் என்ன போதகரோடு கூட இணைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியா கேட்கிறேன். And cry out before God. தேவனுக்கு முன்பாக அழுது முறையிடுங்கள். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Abba Father. நன்றி அப்பா பிதாவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Lord, your word can set your people free, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களை மெய்யாகவே விடுதலையாக்கும். Let the deceptions break in their life. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தந்திர உபாயங்களிலிருந்து மெய்யாகவே அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும். All the lies of devil break in Jesus name. பிசாசுவின் எல்லா தந்திர உபாயங்களையும் இயேசுவின் வல்லமையிலே நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். Because there is power in your name. உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு ஆண்டவரே. Shackles will break. எல்லா விதமான கட்டுகளும் நிச்சயமாக அகன்று போகும். Chains will break. எல்லா விதமான சங்கிலியும் உடைபடக்கூடிய காலம் இது. And they will get back to you, Lord. அவர்கள் திரும்பமாக உம்மிடத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. They will get back to you, to that first love. ஆதியிலிருந்து அன்புக்கு நேராக அவர்கள் திரும்புவார்களாக. Lord, let this awareness go around the world. உலகமெங்கும் இவ்விதமான விழிப்புக்குள்ளாக ஜனங்கள் கடந்து வருவார்களாக. Lord, open the spiritual eyes of your people, Lord. உம்முடைய ஜனத்துடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. Devil has blinded their eyes. பிசாசானவர் மனதை குருடாக்கி They இருக்கிறார். are not able to see. அவர்களால் அவருடைய நிலையை உணராத முடியை But காணப்படுகிறார்கள். today you are going to do
a mighty miracle in their life. இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில பலத்த அற்புதத்தை நீர் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். Your prophetic anointing will go and break every devices of enemy. உம்முடைய தீர்க்கதரிசன அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாக கடந்து சென்று எல்லா கட்டுகளையும் நீக்கி அப்புறப்படுத்தக்கூடிய நேரமாய் இருக்கிறது. Which operates in the air. ஆண்டவரே வானமண்டலத்தின் எல்லா கிரியைகளுக்கு எதிராக உம்முடைய காரியம் செயல்படுகிறது. So that no more they will be ignorant of the schemes and devices of the devil. பிசாசுன தந்திரங்களை உபாயங்களை அறியாதவர்களாக பேதைகளாக இனிமே இருக்க அவசியம் இல்லை. We will together rise up. ஆண்டவரே அவர்கள் ஒருமித்து எழும்புவார்களாக. We will take a firm stand against the enemy. உமக்குள்ளாக வேருண்டி நின்று பிசாசை தீவிரமாக உறுதியாக எதிர்ப்பார்களாக. Lord, many of them are getting deceived through internet, through social media, through cell phone. ஆண்டவரே அநேகர் இணையத்தின் வாயிலாக இந்த சமூக ஊடகங்களின் வாயிலாக ஆண்டவரே இந்த மொபைலின் மூலமாக அவர்கள் ஆண்டவரே விழத்தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். Daddy, deliver them. தகப்பனே அவளை விடுவியும். Many, because of those deception, they had a great anointing, they had a great calling, they had a great vision, but they are lost. Now they are somewhere else. ஆண்டவரே இந்த இணையத்தினால இந்த சமூக ஊடகத்தினால ஆண்டவரே இந்த கையில் இருக்கக்கூடிய கைபேசி சாதனனால அவருடைய அழைப்பை தரிசனத்தை ஊழியத்தை இழந்து இன்றைக்கு எங்கேயோ இருக்கக்கூடிய நிலையில காணப்படுகிறார்கள். Restore them. அவளை புதுப்பியும் ஆண்டவரே. Restore them, Daddy. அவளை புதுப்பியும் தகப்பனே. Comfort them, Daddy. அவளை ஆற்றி தேற்றும் ஆண்டவரே. And bring them back. அவளை திரும்பமாக சேர்த்துக்கொள்ளும் ஐயா. And again they will run for you. ஆண்டவர் உமக்காக திரும்ப அவர்கள் ஓடுவார்களாக. Again they will run for you. உமக்காக திரும்ப அவர்கள் வைராக்கியமாக ஓடுவார்களாக. Even among the families, they believed the lie of devil and deception took place and the families got scattered. ஆண்டவரே குடும்பங்களிலும் விதமான பிசாசு தந்திரங்களை இடம் கொடுத்ததினால் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டு மக்கள் அங்கங்கே சிதறடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். Restore them. அவளையும் புதுப்பித்து சீர்படுத்தும் ஆண்டவரே. Even Lord, let your revival come over the churches, Lord. திருச்சபைகளுக்குள்ளாக அந்த கடைசி கால எழுப்புதலை கட்டளையிடுவீராக. Today world has come inside the churches. ஆண்டவரே இன்னைக்கு திருச்சபைகளாக உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் அதிகமாக பரவி காணப்படுகிறதை பார்க்கிறோம். Church supposed to be going to the world. ஆண்டவரே உலகத்துக்குள்ளாக சபை சாட்சியாக இருக்கும்படி அழைத்து செல்லப்பட வேண்டும். Lord, among 9 gifts was spirit of discernment. ஆண்டவரே இந்த ஆவிக்கு பகுத்தறி தன்மை உடையவளாக சபை காணப்பட Lord, I வேண்டும். release the spirit of discernment. ஆண்டவரே இந்த ஆவியின் பகுத்தறி தன்மை சபைகளுக்குள்ளாக காணப்பட அவைகளை நான் வெளியாக்குகிறேன். Let it go. அவைகள் கடந்து செல்வதாக. Let it go to our dear brothers and sisters. அருமையான தேவ பிள்ளைகள் அவைகளினால் நிறைந்து காணப்படுவதாக. Let it go to the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இந்த ஆவியின் பகுத்தறிவுக்குள் தன்மை Let it go காணப்படுவதாக. around the world. உலகமெங்கும் அவைகள் கடந்து செல்வதாக. And once the spirit of discernment is activated, they will know and understand how they have been trapped, how they have been deceived by the enemy. ஆவியின் பகுத்தறி தன்மை அவருடைய வாழ்க்கையில செயலாக்கப்படும் பொழுது எவ்விதமாக பிசாசினால் அவர்கள் விளத்தப்பட்டார்கள், அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், வஞ்சிக்கப்பட்ட சரீரமாகிய சபையானது கண்டுகொள்ளவும். Mighty miracles you are gonna do. அதற்கு பின்பாக ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை நம்முடைய சபையில செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். Some because of money they became greedy lovers of money and they went behind money and they lost everything. சிலர் ஆண்டவரே பணாசை பேராசை கொண்டதினால் அவர்கள் தங்களுடைய அழைப்பை ஊழியத்தை இழந்த நிலையில காணப்படுகிறார்கள். And many sorrows, many arrows pierced them. அநேக வேதனைகளால் ஊடுருவ அவர்கள் குத்தப்பட்ட நிலையில இருக்கிறதை பார்க்கிறோம். Deliver them from such kind of deceptions in Jesus name. இயேசுவின் நாமத்தில் இந்த மாய்மாலத்திலிருந்து கர்த்தர் தாமே அவளை மெய்யாக விடுவிப்பீராக. Let this awareness spread. இந்த விழிப்புணர்வு ஜனங்கள் மத்தியிலே கடந்து செல்வதாக. Let your children understand that we need to be aware of the deception, aware of the schemes and tricks of the enemy, and we must be able to kick the devil out in Jesus name. பிசாசுவின் அந்த தந்திர உபாயங்களை அறிந்து கொண்டு பிசாசை எதிர்க்க வேண்டும். அப்போ எதிர்க்கும் பொழுது அவன் ஓடி போகிறவனா இருக்க என்பதை சபை மக்கள் Let their spirit be
be rejuvenated. Let their inner man be rejuvenated. உங்க ஆவியில நீங்கள் பலப்படுவீர்களாக, உங்க உள்ளான மனுஷன் பலப்படுத்தப்படுவானாக. Oh, ribakala mama 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 mama. Yeah, ra ba shekela mama 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 mama. Rihando re ba shekele mama 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 mama. Mighty, mighty, mighty miracles are gonna take place across the nations, Lord. ஆண்டவரே, அற்புத மகத்துவமான உம்முடைய கிரியைகள், அற்புதங்கள் தேசங்களில் நடக்க போவதற்காக ஸ்தோத்திரம். I send this word to your people, Lord. இந்த வார்த்தை உம்முடைய நாமத்தினால் உம்முடைய ஜனத்திற்கு நான் கட்டளையாக அனுப்புகிறேன். Their spiritual eyes will be opened. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. They will get back to the word of God. திரும்பமாக வேத வசனத்துக்கு திரும்புவார்கள். Their prayer life will be revived. அவருடைய ஜெப வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதாக. And no more they will be deceived. இன்னுமாக பிசாசு தந்திரங்களுக்கு இடம் கூடாது இருப்பார்களாக. Because devil has come to kill, to destroy. பிசாசனவன் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. You came to give life, life in abundance. ஆனால் நீரோ ஜீவனை கொடுக்க வந்தீர், பரிபூர்ணமான ஜீவனை கொடுக்க வந்தீர் என்று வசனம் சொல்கிறது. Help us, Lord, to live to the fullest, to the maximum. ஆண்டவர் உமக்காக உமக்குள்ளாக நிறைவான வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. To satisfy you 100%, Lord. முழுமையாக 100% உம்மை திருப்திப்படுத்துவர்களாய் காணப்படுவார்களாக. This will go among the churches and there will be a great revival. Even among the churches they will understand that we need to have the spirit of discernment. திருச்சபையில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வார்களாக. அவர்களும் பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று அவை அறிந்து அவர்கள் ஆவியின் பகுத்தறிவை கொண்டவர்களாக காணப்படுவார்களாக. And thousands of evil spirits will depart. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் அகலக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். Because Holy Spirit power is greater than any other power in this universe. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் உம்முடைய வல்லமைக்கு நிகராக எந்த வல்லமையும் இல்லை. அதற்காக ஸ்தோத்திரம். Bless your children. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதி. Bless all the brothers and sisters, those who are watching this program. இந்த அற்புத வேளை நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதரருக்கும் சகோதரிக்காய் ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதியும். From the beginning till the end, miracles must take place in their life. அவருடைய வாழ்க்கையில ஆரம்பம் தொடங்கி முடிவு வரைக்கும் அற்புதத்தினால் அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதியும். I give you all the glory and the honor. உமக்கே சகல துதி கனமகிமை செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள மகத்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. Amen. ஆமென். 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 உங்களது ஜெப தேவைகளுக்காக 9345233393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.